நண்பர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு பாரதி பாசிட்டிவிட்டி. வாழ்க்கையில் சில சமயம் நம்ம முயற்சிக்காமலேயே எனக்கு பொருந்தாது, என்னால் முடியாதுன்னு நினச்சிடறோம். ஆனால் நிஜமாக பார்த்தோன்னா நம்ம தடுத்து நிறுத்துவது உலகம் இல்லை, நம்முடைய பார்வை தான். ஒரு சிறிய கதை பார்க்கலாம். ஒரு கிராமத்தில் குமார் என்ற இளைஞன் இருந்தான். அவன் ஒரு நாள் வீட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்துருந்தான். அப்போது அவன் முன்னாடி உள்ள ஒரு பெரிய கண்ணாடி ஜன்னலை பார்த்தான். அது மொத்தமும் அழுக்கு, தூசி, துருப்பிடித்திருந்தது. குமார் அந்த ஜன்னல்லிருந்து வெளியே பார்த்தான். அவன் சொன்னான், ஏதோ இந்த உலகமே இவ்வளவு மங்களாய் கலங்கியதாக இருக்கே, எதுவும் தெளிவாக தெரியலை அப்படின்னான். அந்த நேரம் அவனுடைய அப்பா வந்தார். அவர் சிரித்துட்டு சொன்னார், உலகம் மங்களானது இல்லை குமார், நீ பார்க்கும் கண்ணாடி தான் அழுக்காயிருக்கு, அதை சுத்தம் பண்ணி பாருன்னு சொன்னார். குமார் ஜன்னல் முழுவதையும் தொடச்சான், தண்ணீர் போட்டான், புதியது போல வெளிச்சமாக சுத்தம் செஞ்சான். அவன் மீண்டும் அந்த கண்ணாடி வெளியே பார்த்தான். இப்போ ஒரு முழு தெளிவான காட்சி, அழகான மரம், வெளிச்சம், பசுமை, வாழ்க்கை. அவன் அதிர்ச்சி அடைந்தான். அவன் தந்தை சொன்னார், கண்ணாடி மங்களானால் உலகமே மங்களாய் தெரியும், மனசு மங்களானால் வாழ்க்கையே மங்களாய் தெரியும். நம்ம உள்ளம் சுத்தமாக தெளிவாக இருந்தால் வாழ்க்கை அழகாக தெரியும். நாமும் பல நேரங்களில் நம்முடைய தோல்வி, பிரச்சனை, பயம், கசப்பு இதனால் வாழ்க்கை கெட்டு போயிடுச்சுன்னு நினைப்போம். சிறிய நம்பிக்கை, சிறிய முயற்சி, சிறிய மனமாற்றம், இதுதான் வாழ்க்கையை மாற்றும். பார்வையை மாற்றினால் பாதை மாறும், உள்ளம் தெளிவானால் உலகம் அழகாகும், நம் மனத்தில் உள்ள தூசி முன்னேற்றத்தை மறைக்கும். எதுவும் சரியாக நடப்பதில்லை என்று தோன்றுகிற நாளில் ஒரு நிமிடம் நின்று யோசியுங்கள், நம் மனக்கண்ணாடிதான் மங்களாயிருக்குமோ என்று. அதை சுத்தம் செய்யுங்கள், உங்கள் வாழ்க்கை உங்கள் கண்முன்னே அழகாக மாறத் தொடங்கும். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.